foodies, welcome to Indian recipes onke. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப நிமிஷமா ஆயிடும். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வெச்சிண்டாக்கா நம்ம வந்து இந்த ஜோவர் போஹா வாங்கி வெச்சிருக்கோம். அந்த ஜோவர் போஹால தான் நம்ம பண்ண போறோம். இது வந்து ஜோவர் ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கடாய் சுட பண்ணிருக்கோம். எண்ணெய் சுட்டெடுத்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்செடுத்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டுருக்கேன்னா வெங்காயம், பட்டாணி, கேரட் துருவினது, கேப்சிகம், கேபேஜ், அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை, கருவேப்பிலை. இப்போ நம்ம வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். இது வேர்க்கடலை வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சது தான். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா வேர்க்கடலை வறுத்துக்கோங்க. இது பச்சை பட்டாணி, அப்புறம் இந்த கேபேஜ், கேப்சிகம், இதில் வேணும்னா நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துன்றலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தனியா பொடி. இதுக்கு நான் பச்சை மிளகாய்க்கு பதிலாக மொத்தமாக நான் சில்லி பவுடர் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் சில்லிஸ் சேர்த்துக்கலாம், இல்லை ரெட் சில்லிஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த கரிகா வேகிறதுக்கு தான் டைம். மற்றபடி இந்த ஜாவர் ஃப்ளேக்ஸ், அதாவது இந்த ஜாவர் போஹா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் நல்ல ஜலத்தில் வந்து நம்ம வாஷ் பண்ணி அது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி வச்சிடணும். அப்போ என்ன ஆகும்னா நல்லா பூவாக மலர்ந்து வந்துடும். அப்படியே இது வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படியே பாருங்கள், பூ மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இது அந்த அளவுக்கு ஆகிடும். கரிகா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம ஜலம் சேர்த்துக்கலாம். இந்த ஜலம் சேர்த்துட்டோன்னா இந்த ஜலம் நல்லா வத்துற வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். இல்லை இதில் கொஞ்சம் ஜலம் இருந்ததுன்னா இந்த போஹா வந்து என்ன ஆகுனா ரொம்ப சாகி ஆகிடும். இப்போ நம்ம கரிகா எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இதில் கொஞ்சம் கூட இந்த ஜலம் இல்லை. இப்போ நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஜோவர் போஹா, அதாவது இது வந்து சோளம், அதோட அவல். இப்போ இதை நம்ம எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து வெயிட் லாஸ் ரெசிபி. ஆக்சுவலி இது நிமிஷமாகவும் ஆகிடும். இப்போ நம்மளோட இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா ஈவனாக இந்த ஜோவர் போஹாவோட மிக்ஸ் ஆகிடுது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் வச்சுட்டோன்னா அது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது கொஞ்சமாக இது மேலே திருவின தேங்காயை போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஆம்லா சைஸ், அதாவது நெல்லிக்காய் சைஸ் லெமனை வந்து நான் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டுலாம். உங்களுக்கு இந்த லெமன் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுனால இது நல்லா ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட ஜோவர் போஹா உப்மா ரெடி. சூப்பர் ஹெல்தி ரெசிபி ஜோவர் போஹா உப்மா ரெடி ஆகிடுது. இதில் வந்து வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். அதே மாதிரி வந்து இந்த லெமன் ஜூஸ் அண்ட் இந்த கோகோனட், அந்த கிரேட்டட் கோகோனட் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.